ஏன் உடைய விட்டப்ப ஊர் ரெண்டாவலையா? ஏன் உடைய விட்டீங்க? ஊர் ரெண்டாவலையா? அப்ப நீங்க பாருங்க 17ஆம் தேதின்னு சொல்லி நான் காணொலி போட்டு 17ஆம் தேதி குருக்களை ரெடி பண்ணி சிவனடியார்கள் நீங்க எல்லாம் சொன்னதை வச்சுதான் ரெடி பண்ணேன். கரெக்டா வந்துடா? பாருங்க இந்த ஊர் தானே நீங்க சொல்லுங்க. நான் இன்னைக்கு என் வயசு வேணா கம்மியா இருக்கலாம் சரிங்களா? நீங்க அந்த ஒரு ஆன்மீகங்கிறீங்களா? நான் ஆன்மீகத்துக்குள்ளேயே போக மாட்டேன். டெய்லி பாத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குதான்னு கேட்டேன். ஆயா அடுத்த வார்த்தை வரல. அது வந்து எடுத்தாலும் நடக்காது. நீ கேட்டீங்கல்ல, எடுத்துட்டு நான் எனக்கு ஒரு வாரம் உங்க வீட்டுல ஏதோ வாடகை கொடுங்க, நான் ஒரு வாரம் இங்கே இருக்கிறேன். எது நடக்குதுன்னா எனக்கு கேளுங்க. இறப்பு பொறுப்புங்கிறது சாதாரணங்கய்யா. நாட்டோட போட்டோட இடிக்காம வச்சிருக்கேன். அந்த ஊர்ல இருந்து தங்கி நான் ஐயா தங்கிக்கிறேன். ஒரு வாரம் இருந்துட்டு போறேங்க. என்னப்பா? ஏன்னா என் பெரியால வந்து என் வீட்டுல அண்ணா பில்லு போட்டிருக்கு. செட்டு வீட்டுல டான்ஸ் சாப்பிட்டுட்டு நான் என் கார்ல கூட படுத்து தூங்கிட்டு போறேங்கிறேன். இங்கே ஒரு வாரம் புரியுதுங்களா? நான் ஒன்றும் வெளியூர்காரன் கிடையாது. நானே அந்த பில்லு வீட்டுல இருந்து ஒரு நாளைக்கு காத்தடிக்க இந்த வீட்டுல தான் மறந்துங்க. அதனால இருக்காம மனசு தானே காரணம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று அடுத்து சொல்லுவாங்க. அப்படியா? உனக்கு எப்படி இருக்கு? 1980s வரைக்கும் நான் அப்படியே கல்லுக்கும் காட்டா இருப்பேன்ப்பா. கல்லுக்கும் காட்டா துப்பாக்கி எடுத்து போடுவோம். அப்பயே போயிடுவான். யூடியூப்ல வர்றதுக்காக நாளைக்கு நீங்க இப்படிலாம் ஒத்துக்கலன்னு அதில் வரணும்ல. சாமி கும்பிடுவீங்களா எல்லாரும் போயிட்டு? அப்புறம் தெரியும் நல்லா பாருங்க. இப்பெல்லாம் ஒத்துக்காம நான் எடுத்து விட்டு வரேன். அப்புறம் காசு கொடுக்க வெட்டுறதுக்கு ஊருக்கு என்ன செலவாக இருந்தாலும் சரி இந்த மரத்தெல்லாம் வெட்டிடாதீங்க. இத்தனை வருஷம் நிழல் கொடுத்த மரம். இல்லை அதை வெட்டுறதா தான். அது இந்த இப்போ நீங்கள் சொல்கிற ஐடியாவுக்கு தான் இப்போ செஞ்சது. வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி நவுத்துவோங்கிறதுக்கு தான் வேப்ப மரத்தை எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நமக்கு கேப் இருக்கும், நமக்கு இடம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சது. வேற ஒன்றும் கிடையாது. மோடி இது பண்றாரு. ஆமா, அது மாதிரி இது வந்து அந்த இடத்த விட்டு நகராது. நான் அன்னைக்கு வந்து உத்தரவு கேட்டேன். கேட்டீங்களா? இடத்துல இருப்பியா இல்ல வெளியில போறியா அப்படின்னு கேட்டேன். நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டோமா அப்படின்னு சொன்னாரா? ஆமா. அது மாதிரி சோமநாத் கோயிலே 7 முறை 6 முறை அழிவு புத்தது. அதே அந்த இடத்த விட்டு போகல. இதை வந்து போகும்போது அதாவது நீங்க நல்லாவே ஆன்மீகத்துல பார்த்து அதை வந்து இன்னைக்கு வந்து எந்த காலத்துல வந்து தெரியாது. அதனால ஒரு இடைஞ்சல் வரக்கூடாது. ஊருக்கோ எடுக்கிறவங்க இடைஞ்சல் வரக்கூடாது. அந்த இடைஞ்சலுங்கிறது நம்மளா யோசிக்கிறது, நம்மளா நினைக்கிறது தான். நான் சொல்றது அவருக்கு ஒரு நல்ல இடம் சரிங்களா? நான் தான் போட்டு கொடுக்குறேங்கிறத. செட்டு போட்டீங்கன்னா அதை பாருங்க. செட்டு போட்டீங்கன்னா இங்க வந்து இடிக்குங்க. பாருங்க ஐயா, ஒரு விஷயம் பண்ணா உங்க வயசுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. உங்க அனுபவம் தான் என் வயசு சரிங்களா? ஒரு செட்டு போட்டீங்கன்னா இங்க வரும் செட்டு. ஒரு ரோட்ல ஒரு செட்டு போட்டீங்கன்னா இங்க வரும். நாளைக்கு அங்க ஒரு வாய்க்கா போட்டாங்கன்னா அதுல வண்டி போவாது. அதெல்லாம் நீங்க யோசிக்கணுமா இல்லையா? நாளைக்கு இப்படியே இருந்துருமா அந்த தெரு? சொல்லுங்க. ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா நாளைக்கு அடுத்த வாட்டி அடுத்த ஜென்ரேஷன் பண்றதுக்கு வழி விட்டு வைக்கணும். இன்னைக்கு பண்ணிட்டு போறது இல்ல. நான் ஒரு 15,000 செட்டு போட்டு போயிடுவேன். எவ்வளவு? ஒரு 30,000 கூட ஆகாது. அது போட்டா அடுத்தது நல்லா இருக்கணும். அது சொன்னோம். சொல்றேன் அந்த செட்டு போடுமா போட்டுக்குவோம். ஐயா நீங்க வைக்கிறதா? நீங்களே இடம் கேட்டு ஐயா நீங்க முதல்ல இந்த கான்செப்ட்ல இருந்து வாங்க. நான் இவரை எடுத்து எட்ட வைக்கணுங்கிற கான்செப்டுக்கே நான் வரல. அதுல முதல்ல நீங்க வந்துங்க. நான் உங்களெல்லாம் வந்து தாண்டி அதுல இவரை நீங்க எங்க இருங்க. இவருக்கு நீங்க இடம் ஒதுக்கி கொடுக்காதீங்க. இவ்வளவு நம்ம பேசுறோம் இல்லைங்களா? நீங்க கடவுளை உண்மையா உணர்ந்தீங்கன்னா இவருக்கு நீங்க இப்ப சொல்றது என்னதுங்களா? ஓரமா இடம் ஒதுக்கி கொடுக்குறீங்க. அவருக்கு கொடுக்கலாமா? இப்படி ஓரமா வச்சுட்டு போப்பா கொடுக்கலாமா ஐயா? அதுக்கு நான் என்ன சொல்றேன், அவர் இங்கேயே இருந்துட்டு போட்டோங்கிறேன். கண்டிப்பா சொல்றேன், எல்லாம் யாராவது ஒருத்தர் இருக்கதான் செய்வீங்க. இந்த வருஷத்துக்குள்ள ஒரு மேல ஏறிடுவார். நீங்க வேணா பாருங்க. அப்ப நான் வரல, ஊர் சொன்னது எல்லாமே பொய்யா போயிடும். அது மட்டும் தெரிஞ்சுங்க. நான் இன்னைக்கு என் வயசு வேணா கம்மியா இருக்கலாம் சரிங்களா? நீங்க அந்த ஒரு ஆன்மீகங்கிறீங்களா? நான் ஆன்மீகத்துக்குள்ளேயே போக மாட்டேன். எனக்கு ஆன்மீகத்துக்கு சம்மந்தம் இல்லை. நான் ஒரு பொட்டு கூட ஒரு கோயிலுக்கு போனா வைக்க மாட்டேன். புரியுதுங்களா? ஐயரா பார்த்து எனக்கு வச்சு விட்டாதான். நான் கையெடுத்து கும்பிட்டுட்டு சாமியான்னு உட்காந்தாலும் என் சாமி என்கிட்ட கனவுல வந்து சொல்லல. ஒரு கோவில் இப்படி இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இது உடையாம இருந்தது. இப்ப உங்க காலத்துல தானே உடைஞ்சது. பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியதானே? இல்ல இல்லங்க, இப்ப உடைஞ்சிருக்குங்க. அது ஏன் இப்படி உடைய விட்டீங்க ஒரு சாமியா? எல்லாம் அலட்சியம். பாவ பார்த்து இடத்துக்கு விடுறது. கேட்டா ஆன்மீகம் பேசுறீங்க, அப்புறம் இவர் எடுத்து நவுத்த கூடாது, ஏதாவது ஆயிடுன்றீங்க. உங்க வயசுக்கு மேல இது என்ன ஆக போகுது? இதுக்கு
ஏன் உடைய விட்டீங்க? உடைய விட்டப்ப ஊர் ரெண்டாவலையா? ஏன் உடைய விட்டீங்க? ஊர் ரெண்டாவலையா? அப்ப சோமநாத் கோயில நீங்க சோமநாதன் கோயிலுக்கே போங்க, குஜராத்ல இருக்கு, அங்க ஏன் போறீங்க? ஐயா இங்க வாங்க, ஐயா ஐயா இங்க அதுவும் திட்டு ஏன் உடைக்க விட்டீங்க? இவ்வளவு பேசுறீங்களா? இங்க வாங்க, சாமி உத்தரவு கொடுத்தாருல, ஏன் உடைக்க விட்டீங்க? ஐயா அதுதான் ஐயா அந்த அமைப்பே நீங்க நான் நின்று பேசுறதா அவருக்கு என்ன செஞ்ச அதுதான் பேசிக்கிட்டே நீங்க தானே பாருங்க. அவர் நல்லா பாத்துக்கிறது எங்க ஊருக்குள்ள விவரத்தை நான் சொல்றேன். அதான் ஊருக்குள்ள இருக்காதீங்க, ஊருக்கு வெளில வாங்கங்கிறேன்யா. உங்க கோயில் உங்க இடத்துலதான் வைக்க போகுது. இவ்வளவு பேச வைக்கிறது நீங்க தான். மக்கள் மனம் காண்டாத ஆண்டில் 2 அடி தள்ளி வேப்பமட்டி வேர்ல விடுற மாதிரி நட்டு சொல்லாம போட்டுட்டா போதும். எதுவும் சொல்லி ரொம்ப வேண்டாம். இந்த பக்கம் நீட்டா வைக்கிறத பத்தி பிரச்சனையே இல்ல. அதாவது இதுல இருந்து இடத்துல இருந்து சைடு முட்டு அடி 15 அடி வைங்க, அது பத்தி பிரச்சனை இல்ல. இந்த பக்கம் ஜாஸ்தி வரக்கூடாது. நவுத்திங்க, ஒரு 2 அடி 3 அடி நவுத்தலாம். அது மாதிரி செஞ்சுடுவோம். பெரிய வாய்ப்பு இருக்கா? ஐயா செய்யறதெல்லாம் செய்யலாம். எல்லாருமே பெரிய மனுஷனா இருந்து யாருமே வந்து அந்த வீட்டை நீங்க பாக்கலங்கய்யா. அந்த வீடு நாளைக்கு நீங்க அதை பாக்கணுங்கய்யா. நீ வரைக்கும் அது யதார்த்தமா இருந்ததுங்கய்யா. நீங்க வைக்கல, நான் வைக்கல, சரிங்களா? உங்க வீடு இங்க இருந்ததுன்னா நீங்க அப்படி யோசிச்சு பார்க்கணும். நீங்க சொன்னீங்கன்னா நான் போறேன், அது வேற விஷயம். முடியாத பணம் நான் உங்கள்கிட்ட வந்து முட்டிட்டு இருக்க போறது இல்லை. ஆனா என்னைக்கா ஒரு நாள் திரும்ப வந்து நான் உங்கள்கிட்ட கேட்பேன். அதை தான் பண்ண முடியும் என்னால. நீங்க வைக்கிறதுக்கு முன்னாடி இங்க உங்க வீடு இருந்ததுன்னா நீங்க யோசிக்கணுங்க. சாமியா இருந்தாலுமே வீட்டுக்கு முன்னாடி வைக்க கூடாது. இப்ப நீங்க இங்க வைக்க சொல்றீங்க இல்லைங்கய்யா, நீங்க வச்சீங்கன்னா செட்டு எவ்வளவு தூரத்துக்கு வரும்? அந்த வீட்டுக்கு நாளைக்கு ஒரு நல்லது நடக்கு, கெட்ட நடக்குன்னா அவர் மேல வீசம் படுமா படாதா? ஐயா அப்படியே வைக்காதீங்கய்யா, மாறுங்கய்யா, வாங்கய்யா, கொஞ்சம் வாங்கய்யா. அப்படி இல்லையா, நம்ம மாத்துறப்ப வீடு வந்து ஒட்டுல வருங்கய்யா. எனக்கு அவர் யாருன்னே தெரியாதுங்கய்யா, புரியுங்களா? எனக்கு வீட்டு ஆளுங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா ஒரு பொது சொன்னதுனால சொல்றோம். அது வேணா செஞ்சா இது வரைக்கும் அங்க போக கூடாது. இதுக்கு நேராவே கொண்டு வந்து இது வரைக்கும் வைக்கலாம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் போறதுக்கான சான்ஸ் கிடையாது. நீங்க அந்த செட்டு போறத வந்து செட்டு போட்டுக்கலாம். 2 அடி நவுத்திக்க வாய்ப்பு இருந்தா செய்யலாம். இல்லைன்னா அவ்வளவுதான் மக்கள் கோரிக்கை. ஏன்னா முதல்ல நம்ம சொல்றோம், நீங்க இடத்த மாத்துறீங்க. முதல்ல இடத்த மாத்துறதுக்கு இடம் தரதை பத்தி எங்களுக்கு ஏகப்பட்ட இடம் வச்சிருக்கோம். நாங்க இடம்லாம் நிறைய இருக்கு. முதல்ல இதை எடுத்து கொண்டு வைக்கிறதுக்கு ஆள் முதல்ல போக்குங்க. ஜேசிபி வருவானான்னு பாருங்க. ஐயா அவ்வளவுதான், இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஜேசிபியே வேணாம் ஐயா, 8 ஆள் வருவாங்க. வெறும் 8 ஆள் தூக்கிட்டு போவாங்க, நம்புவீங்களா? இதை விட பெருசெல்லாம் நம்ம தூக்கி வச்சிருக்கோம். வெறும் 8 ஆள் மூங்கி குச்சை கட்டியும் பைப்பை கட்டியும் தூக்கி கொண்டு வச்சிருவாங்க, சரிங்களா? நான் தான் வந்தவனே கேட்டேன், எந்த ஜேசிபி தேவை? எனக்கு இன்னும் 2000 செலவு பண்ணி திருமானூர்ல இருந்து ஜேசிபி கொண்டு வர தெரியாதா? சொல்லுங்க. தூக்கி வைக்கலாம் இப்படி எல்லாம் வச்சிடலாங்கய்யா. மக்கள் அனுமதிங்கிறது உங்களோட விருப்பத்துக்கும் உங்களுக்காக வந்தா சாமி எடுத்து வைக்கிறது. நான் வச்சதோட அடுத்த நாள் கூட நான் வரமாட்டேன். முன்னாடி ஒரு உத்தரவு கேட்டு அவர் எங்க உட்கார்றாரோ ஐயா நாங்கெல்லாம் சொல்ல மாட்டோம். அதான் உத்தரவு யார்கிட்ட எப்படி கேக்குறதா சொல்லுங்க. இந்த இடத்த விட்டு போட்டு சொல்றதுக்கு எங்களுக்கு யாரும் தகுதி இல்ல. அதை நவுத்தவும் சொல்ல முடியாது. அது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீகத்துல அது இந்த இடத்துல வந்து வெட்ட வெளியில தான் இருக்கும். எனக்கு செட்டு வேணா வெட்ட வெளியில தான் இருக்கிறேன் மாதிரி ஒரு ஆன்மீகத்துல இதை கேள்விப்பட்டிருக்கோம். நாங்க எனக்கு செட்டு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் வெட்ட வெளியில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதால ஆன்மீகத்துல நான் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு கம்பத்துல வச்சு மேல தூக்கி வச்சுட்டு போக வாய்ப்பு வந்தா செய்யுங்க. இல்ல இதை தூக்கி வச்சு மேல வச்சு சீட்டு லைட்டா போட்டு வச்சா கூட சீட்டை வச்சுனாலும் செய்யுங்க. இப்ப இதை நவுத்துணுங்கிறது தெற்கால பக்கம் சீட்டுக்காக தான் நவுத்துறது. இல்லைன்னா வேண்டிய இல்லை. இந்த அளவு போட்டுட்டா போச்சுமா வாங்கும். சாமி மட்டும் வெயில் அடிக்காம இருந்தா போதும். அது மாதிரி செய்ய வாய்ப்பு இருந்தா செய்யுங்க. மக்கள் ஒன்றும் அந்த இது இல்லை. பப்ளிக்ல இவ்வளவு பெரிய சிவன் வந்து குடும்பம் எங்க நான் பார்க்கவே கிடையாது. பப்ளிக்ல அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. ஐயா 500 இது வரைக்கும் 500ங்கய்யா. இது வரைக்கும் 500 எடுத்து வச்சுட்டு என்னுடைய வயசுக்கு நான் இது வரைக்கும் 8 எடுத்து வச்சிருக்கேன், சரிங்களா? போன மாசம் வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் அங்க இருக்கிற ஆராசூர்ல ஒரு கோவிலா இருந்து இடிஞ்சு விழுந்து அங்கேயும் உங்களை மாதிரி தான் ஊர் மக்கள் யாரும் கிட்டே நெருங்க மாட்டாங்க. அதுக்கு பேர் கோவில் மேடுன்ட்டு ஒதுக்கிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு எடுத்து வச்சு ஊரே வணங்கிட்டு இருக்காங்க. போன மாசம் 26ஆம் தேதி தான் எடுத்து வச்சேன், சரிங்களா? நீங்க வேணா என்ன புதுசா பார்க்கலாம், எனக்கு வந்து நீங்க புதுசே கிடையாது. நீங்க பேசுறது எல்லாமே. ஆனா ஒரு நாள் எல்லாருமே மாறி வருவீங்க.
உங்களை மாதிரி நானும் அட்ஜஸ்ட் பண்ணி இவரை எடுத்து வைக்கிறது என்னோட இதுக்கு வந்து நான் உங்களுக்கு பணம் கூட கொடுத்துட்டு போயிடுவேன், ஐயா நீங்க பண்ணிக்கிங்கன்னு. ஆனா நான் வந்து இவரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல என்னால ஒதுக்கவே முடியாது. நீங்க சொல்றது என்னதுங்களா, வேணா அப்படி எடுத்து வச்சுட்டு போப்பா, அது நான் பண்ணிடலாம், எனக்கு தேவை எடுத்து வைக்கணும், அவ்வளவுதான். ஐயா இல்லையா, உங்களோட இதுக்காக நான் வெயிட் பண்றேன்யா, சரிங்களா? உங்களோட நான் திரும்ப கண்டிப்பா நீங்களா ஒரு நாள் அழைப்பீங்க, இல்ல நானே உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி அழைக்கிறேன், சரிங்களா? ஆனா உங்க ஊர்ல அடிக்கடி கூட்டம் போடுறப்ப இவரையும் பத்தி ஒரு வார்த்தை பேசிங்க. இன்னொன்னு வெளி உலகத்துல நடக்கிறதையும் இங்க இருந்து இந்த திருமானூரை தாண்டி வெளில நடக்கிறதையும் கொஞ்சம் அப்பப்ப தம்பிகளா கொஞ்சம் செல்லெல்லாம் இருந்ததுன்னா நீங்க மட்டும் பார்க்காம அவங்கள்ட்ட காட்டுங்க, சரிங்களா? அப்பாட்ட தாத்தாட்ட இருக்கிறதெல்லாம் யூடியூப்ல நடக்கிறதெல்லாம் காட்டுங்க, புரியுதா? யூடியூப்ல நல்ல விஷயத்தை பார்க்க மாட்டாங்க. இல்ல ஐயா நம்ம மாத்தி வைக்கிறது நம்ம எண்ணம் கிடையாது. நீங்க முதல்ல இதுக்கு வந்து செட்டு போடுறதுன்னா எப்படி தெரியுங்களா ஐயா, ஒரு செட்டு போட்டோம் அப்படின்னா ஐயா தொந்தரவு இருக்கக்கூடாதுயா. இவ்வளவு நாள் இவர் வந்து ஒரு தொந்தரவுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெருசு இடிஞ்சு உடஞ்சிருக்காரு. அடுத்த வாட்டி எடுத்து வச்சோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எடுத்து வச்சு நாளைக்கு செத்து போயிடுவோம், சரிங்களா? அடுத்த வர ஜென்ரேஷன் இந்த பயிலா இருக்கட்டும், ஒரு நல்லது நடக்குது இந்த இடத்துக்கு ஒரு கோயில் கட்டுறானா இந்த இடத்துல கட்ட முடியுமா? இது இப்படியே இருக்குன்னு உங்களால யாராலும் சொல்ல முடியாது. நாளைக்கு நீங்க இருக்க முடியாது, நானும் இருக்க மாட்டேன். அடுத்து பின்ன ஒரு விஷயம் செய்யறப்ப அது நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு அதுக்கு விளைவு என்னன்னு பார்த்துதான் செய்யணும், இல்லைன்னா அது செய்யக்கூடாது. இப்ப ஏன் நான் செய்ய மாட்டேன்ட்டு போறேன், நான் செட்டு போட வரல, நான் என்ன வேலைக்காரனா? தாண்டி ஆன்மீகமும் நான் கிடையாது, புரியுதுங்களா? ஒரு மனுஷனா எப்படி இருக்கணும், ஒரு பொருள்னா எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குல்ல. ஒரு சாமினா இப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறையில வைங்க ஏன்னு நான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு யாருக்கும் அது சொல்ல போனா புரியல, அவ்வளவுதான். ஐயா சில ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா தலைவர் ஒரு ஆள் ஒத்துக்கிட்டு பண்ணுவையா, சில ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் போட்டு ஒரு நாள் பேசிட்டு கூப்பிடுவாங்கயா. எல்லாத்தையும் நான் பாத்துட்டு தான் வந்திருக்கேன். நான் டவுன்ல தான் இருக்கேன்னு பேரு, எனக்கு கிராமத்துல தான் ஃபுல்லா போயிட்டு இருக்கேன். சொல்றது ஊரு புது விஷயங்கள் வேற விஷயம் பேசிட்டு பண்ணலாம். இது வந்து சாமி விஷயம், இது வந்து முதல்ல முடிவு பண்றோம், அப்புறம் உங்க ஆன்மீகத்திலேயே வாங்க. ஆன்மீகம் எல்லாம் இல்லையா, அவர் எங்க உத்தரவு கொடுக்குறாரோ வச்சுக்குவோம். யாரு கேட்டா அதுக்கு இடையில பல குழப்பங்கள் வேண்டாம். ஏன்னா ஐயா ஊர்ல எல்லாரும் ஒண்ணு இல்ல, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எத்தனை தலைவர் எல்லாத்தையும் பேசுனீங்களாண்ணா? அப்ப அன்னைக்கு பேசின பேச்சு நீங்க மாறிடுச்சு பாருங்க. நீங்க தான் பேசிட்டு எல்லாருமே இல்ல, அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறேன் ஐயா. நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், நான் பேசிட்டு போறேன், திரும்ப யாராவது வந்து பேசுவாங்க அப்படின்னு. மக்கள்லாம் வாய் பலதரப்பட்ட வாய் பேசும் தான். எல்லாமே நம்ம ஆளுங்க தானே, நம்ம மனுஷங்க தானே, நான் மட்டும் யாரு? பெரிய மறையை பொறுத்த வரைக்கும் நீ நினைக்கிற மாதிரி செய்ய வேண்டாம், இதுல செய்ய வேண்டாம் யாரும் கேளுப்பா, நீ இது செய்ய வேண்டாம் ஒண்ணு வாக்குவாதம் பண்றாங்கன்னு நினைக்காத. நல்ல விஷயம் செய்ய எல்லாரும் ஒத்துழைக்கிறோம், இதே வந்து நல்லா இருக்கணும் அதுக்குதான் யோசிக்க ஒழிஞ்சு வேற எதுக்கும் யோசிக்கல. ஒரு நல்ல விஷயம்னா நாங்க ஒத்துழைக்க தயாரு, நல்லா இருக்கு அதுல நான் நினைக்கிறேன். ஆனா நீ ரெண்டாவது ஒண்ணு சொல்லி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சாமிக்கு நல்லது நினைச்சுக்கிறப்ப எப்படி நம்ம நல்லா எல்லாம் போவோம்? நீங்க இப்ப சொல்றீங்கல்ல புதுசா ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லுங்க, இந்த ஊர் பூரா ஒத்துழைக்க சொல்றேன். அது வேணாம், நானும் அங்க இருக்கேன். புது கோயிலுக்கு டொனேஷன் தர மாட்டேன், புது கோயிலுக்கு நான் போக உனக்கு தெரியல, என் வயசுக்கு நான் பெயிண்ட் அடிச்ச கோயிலுக்கு போகவே மாட்டேன், புதுசா ஒரு கோயில் கட்டணும்னு போக மாட்டேன். உங்க ஊர் சிவன் கோயிலுக்கு தானே இருக்கு, நான் உள்ள போனேன்னா. ஆனா வர வழியில இருந்தது பாருங்க ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு நான் உங்க ஊருக்கு வரும்போதெல்லாம் பார்த்து தின்னக்கூடியா போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இப்ப கூட போயிட்டு தான் திரும்ப வரவே போயிட்டு தான் போவேன். அது புரிதல அவங்க இருக்கு. எம்ஜிஆர் இந்திரா காந்தி வந்து தஞ்சை பெரிய போயிட்டு வந்தாங்க. இங்க வாங்க 2 பேரும். இந்த பையன் இது போட்டிருக்கான்ல ஐயா, அதெல்லாம் வேணாம். பையன் போட்டிருக்கான்ல, இவனுக்கு இதை பத்தி தெரியுமா? தெரியுமா? இது எதுக்குடா அது? அவனே விவரம் தெரியாம போட்டிருக்கான். அதே கிட்டத்தட்ட தப்பா எடுத்துக்காங்க, அதே மாதிரிதான் நீங்க இருக்கீங்க. விவரம் தெரியல ஐயா. விவரம்னா இந்த சாமி விஷயம் ஐயா, உங்க வயசு தான் என்னோட அனுபவமே. என் வயசு என்ன அதிகபட்சம் 29 தான், சரிங்களா? நீங்களாம் ஆண்டப்ப நான் பிறந்திருப்ப கூட மாட்டேன். ஆனா இந்த சாமி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஆன்மீகம் இதை எடுத்து வச்சா தப்பு நடந்துரும்னு நினைக்கிறீங்க, அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. என்னோட நம்பர் இருக்கு, ஐயாட்ட இருக்கு. என்னைக்காவது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து சாமி உங்க கனவுல வந்தாரு அப்படின்னா என்னை கூப்பிடுங்க, நான் வந்து எடுத்து வைக்கிறேன். ஆனா இங்க எடுத்து வைக்கிறது அது நான் உங்க கூட சேர்ந்து நானும் தப்பு பண்ற மாதிரி ஆயிடும், நீங்களே என் கூட சேர்ந்து தப்பு பண்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா அவர் அங்கேயே இருந்துட்டு போடுமே, உங்க மனசு படி நல்லா இருந்துட்டு போடும். இந்த இடத்த விட்டு வேற இடத்துல வைக்கிறீங்க. இதே கொடுத்தீங்கன்னாலும் வேற இடம் ஏதாவது இப்ப இங்க வைக்கிறீங்கல்ல, இந்த இடத்துல வேற இடத்துல கொண்டு வைக்கணும் வச்சீங்கன்னா. அன்னைக்கு ஒரு இடம் கட்டினாங்க கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா, சிவன் கோயில் பக்கத்துலயே நல்ல இடம் தான் இருந்துச்சு. அந்த சிவனுக்கு பூஜை நடக்கிறப்ப இவருக்கு ஒரு விளக்கு ஏத்திடுவாங்க. அருமையான இடம்லாம் இருக்கு, அவருக்கு உட்கார்ந்தா நாங்களா வேண்டாங்கிறோம். கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல, இந்த இடத்த விட்டு மாத்த விட மாட்டாங்க. செட்டு போடுறவங்க இந்த இடத்த தான் போட சொல்லுவாங்க.
ஆரம்பத்துல இருந்து இந்த இடத்துலதான் இருக்குது. எங்களுக்கு விவரம் தெரியாதுன்னு நீங்க சொன்னாலும் ரைட். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் மத்தபடி எல்லாம் நீங்க எதுவும் தப்பா எடுத்து இதை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனா சொல்றேன், அவ்வளவுதான். ஏன்னா அங்க ஒருத்தர் சொன்னாரு இதை எடுத்து வச்சீங்கன்னா சாவல் வருது நிச்சயம். எப்படி சொல்ல முடியும்? இந்த இடத்த விட்டு வேற கோயில்ல கொண்டு வைக்கணுமா விட மாட்டாங்க. வேணா செட்டு போடுறீங்களா, கொஞ்சம் தள்ளி வேணா போடு. இதே வந்து ஒரு ஓப்பன் பிளேஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் உங்களுக்கு கேட்க மாட்டேன். நீங்களே அன்னைக்கு ஒத்துக்கிட்டீங்க எடுத்து மேல வச்சிருப்பாங்க. புரியுது. இல்ல ஐயா தெளிவா சொல்லிட்டீங்க, அதான் உண்மை. நான் உங்களை மாத்தலையா, நீங்க அதுக்குள்ள திரும்பி நாளைக்கு பேசி உங்களை நான் மாத்தினேன். ஐயா வேணாம், ஆனா உங்களை மாத்தினேன். நீங்களும் ஒண்ணு நம்ம இடம்லாம் பார்த்தோம். ஐயா எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? ஆனா சுமாரா இங்க இருங்க. இது ஒண்ணே சொல்லிட்டீங்களா? இதுல நீங்க வந்து சாமியை தான் பாக்குறீங்க, இதுல யாருக்கும் வரலாறு தெரியாது. கரெக்டுங்களா? எத்தனை வருஷம் ஆனா தெரிஞ்சுக்கீங்க. எத்தனை ஆண்டு இருக்கும்? சோ லிங்கத்துல 2 இருக்கு. ஒண்ணு வந்து ரவுண்டா இருக்கும். உங்க கோயிலுக்குள்ள போனீங்கன்னா, நான் போய் பார்க்கல, நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். கீழே தாமரை வடிவுல கொடுத்துருப்பான். ஓகேங்களா? பிரம்ம பாகம் விஷ்ணு பாகம்னு இருக்கும். அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தாமரை வடிவுல இருக்கும். அது சோழர் காலத்தை சேர்ந்தது. நம்ம ஆண்டார் இல்லைங்களா, சோழர் காலம், அவ்வளவுதான். ராஜராஜ சோழன் சொல்லிடக்கூடாது. கடைசியா வந்த குலோத்துங்க சோழன் இருப்பான், அது சோழர் காலத்தை சேர்ந்தது. இது இருக்கு பாத்தீங்களா, ரொம்பவும் அபூர்வம். இது வரைக்கும் நானே 2 தான் எடுத்து வச்சிருக்கேன். இது 3வது. இது யார் காலத்தை சேர்ந்தது கேட்டீங்கன்னா, பாண்டியர் காலத்தை சேர்ந்தது. முழுக்க பாண்டியர்கள். புரியுங்களா? ஒரு ஆள் இப்படிதான், இப்ப காரைக்குடி போனோம்னா வீடு இப்படிதான் கட்டுவாங்கன்னு இருக்கா, இப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா இப்படிதான் வீடு கட்டுவாங்கன்னு இருக்கா, அதே மாதிரிதான் இது. ஐயா சோழர்களுக்கு முன்னாடியே பாண்டியர் வந்தவங்க. சரிங்களா ஐயா? இது வந்து 1000 இங்க இருங்க ஐயா. அதுதான் நீங்க வரலாறு கூட போயிட்டீங்கன்னா வாங்க. சோழருக்கு முன்னாடியே தான் பாண்டியருக்கு வந்தாங்க. சரிங்களா? ஆண்டு இருந்தாங்க. சோழர்கள் வந்ததே அதிகபட்சம் ஒரு 450 ஆண்டு தான். அதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி கரிகால சோழர் இருந்தாரு. அவர் ஆட்சி 100 வருஷத்துல முடிஞ்சிச்சு. இதுல பிடிச்சதுதான் தஞ்சை, அப்புறம் தான் பழையாறை, அப்புறம் தான் கும்பகோணம். சரிங்களா? 2 வாட்டி பாண்டியர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. சோழர்களுக்கு முன், சோழர்களுக்கு பின். இது வந்து பிற்கால பாண்டியர்களுடைய இது. உங்க ஊர்ல யாரும் ஆய்வாளர்கள் இருந்தாலோ இல்ல நான் காணொலி போடுவேன், அந்த காணொலி மூலியமாவா வந்து சொல்லுவாங்க. வெறும் இது மட்டும் தெரிஞ்சுக்காம அதோட ஹிஸ்டரி தெரிஞ்சுங்க நான் சொன்னேன், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ஆன்மீகத்துல வந்து நம்ம தமிழகத்திலேயே இந்தியாவிலேயே எந்த ஐயா ஆன்மீகமே நான் கிடையாதுயா. மாநிலத்துல என்னென்ன பண்ணிருக்காங்க அவன் ரெக்கார்ட் வச்சிருக்கான். இப்ப நீ சொல்லி வந்துறதுனால இல்லன்னா இருக்குயா இருக்குயா. அது இது ஏ தம்பிங்களா, இந்த ஊரா? டக்குனு போட்டு போறியா? பாண்டியர் காலத்து சிவலிங்கன்னு டக்குனு போறியா? இருக்கு. அது எதுக்கு இருக்கு? பாத்திருக்கல, பாக்க வந்தியா? பாத்துக்கு எப்படி எல்லாம் நடக்குது பாத்து. இந்த ஊரா நீ? போனதுக்கு அப்புறம் சொல்லு இதெல்லாம் தப்புங்க, நம்ம அப்படின்னு நம்ம மொழி இருக்குன்னு சொல்லி எடுத்து வைக்க பாரு. இந்த ஊர் இளைஞர் தானே, நீ தான் அடுத்து பேசணும். சரியா? இதை எடுத்து வைக்க பேசுங்க. நான் பேசிட்டு முடிவெடுங்க. சரிங்களா? முதல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வந்து மாத்தி வைக்கணும், எனக்கு வந்துருங்க, நான் இதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். எனக்கு கூடவே சேர்ந்து போற பழக்கம் கிடையாது. இதுக்கு இதுதான் நான் முறைங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. ஆனா உங்க கூட இருந்து நான் இங்கேயே எடுத்து வைக்கிறதுக்கு, இது இங்கே இருக்கட்டும், நல்லா தானே இருக்காரு, அதை எடுத்து மேல வச்சு இவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு சாமிக்கு பாவமும் பார்க்காதீங்க, இடமும் ஒதுக்காதீங்க. அது நம்மளால முடியவே முடியாது. அதை நம்மள பாவம் பார்த்துட்டு போயிடுவாரு. அவர் தானே என்ன வராச்சு, அவர் தானே. உங்க இடத்துல இவ்வளவு நேரம் நான் பேசுறது, அன்னைக்கு காரை விட்டு இறங்கணும்னு 4 பேர் இறங்கணும். ஒரே ஒரு நாய் மட்டும் என் காரை பிடிச்சிட்டு விடல. சரிங்களா? உயிர் இருக்கு உடம்பு இருக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். அதுதான் இப்ப என்னையும் பேச வைக்கிறாருன்னு நினைங்க. அதான் என்னையும் அவர் தான் பேச வைக்கிறாரு. இவ்வளவு பேர்ட்ட ஒரே ஆள் பேசுறேன் பாரு. உங்க ஊரு உங்களோட இது, உங்களோட தெரு, உங்களோட சாமி, உங்க மொத்த ஊருக்கு நான் ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கேன். இது நன்மைதான், யோசிச்சு பாருங்க. ஐயா நான் வேணா நீங்க புதுசா ஊருக்குள்ள வரலாம், நான் ஊரோட வழிமுறைகள்லாம் நான் ஒத்து போவேன். ஊர்ல பல வழிமுறைகள் இருக்கும். ஐயா ஐயா ஒரு 20 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது மேல எல்லாம் உட்காந்துருந்தாங்க தானே? உட்காந்தீங்க தானே? அப்ப ஏன் உட்காந்தீங்க? வாங்க வாங்க வாங்க, வராரு பாருங்க, வாங்க. அதுதான் அவன். ஐயா இது குழந்தையா, இப்ப கூட போய் உட்காரலாம். ஐயா நீங்க ஆனா இந்த வயசுல ஆனா நீங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, அது தெரியாதுங்கய்யா, அது தெரியாது. ஆம்பளை பொம்பளை மனுஷன் தானே.
அந்த புரிதல் தான் இப்பயும் நம்ம கிட்ட இருக்கு சரிங்களா. அப்ப அதேதான் இப்பயும் இருக்குன்னு சொல்ல வரேன். எனக்கு உங்கள்ட்ட எல்லாம் பேசுறதுக்கு வயசே கிடையாது. என் வயசே 29 தான் ஆகுது. ஆனா இவ்வளவு நான் ஏன் பேசுறேன்னு எனக்கே தெரியல. தஞ்சாவூர் தான் நானு. பேசுங்க, கூட்டம் போடுங்க, கூட்டம் போட்டு பேசுங்க சரிங்களா. பேசி முடிங்க. முதல்ல வெளியில நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஊருக்கு அடிக்கடி ஒரு டிவி போட்டு ஏதாவது இளைஞர்களுக்கு இந்த பயலுக்கு காட்டுங்க. இந்த பயலுக்கு தெரியும் உனக்கு டிவி காட்டுவாங்க இருக்கிற உன்னை விட விவரமா இருக்கா தெரியுமா? கிடையாது. பாருங்க இந்த ஊர் தானே நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றது? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. இங்க வாங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க இருங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இந்த ஊருக்காரங்க தானே நீங்க. அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்னடா நம்மள தெரியாத ஆளு இங்க இருக்கேன்னு. அந்த தம்பி வந்து இப்ப தெரியும்ட்டு போறாப்புல. ஆனா அவருக்கு பேச தெரியல. உங்களுக்கு தெரியல எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு 8 மாசமா 8 மாசமா பாக்குறாங்க. ஐயா ஒரே ஒரு நிமிஷம் வாங்க, இங்க வாங்க, பக்கத்துல வாங்க, எனக்காக வாங்க அண்ணா, இங்க வாங்க. இது சிவனோட தீவிர பக்தர். ஆனா அதெல்லாம் விடுங்க, இவங்க எது அத மட்டும் சொல்லுங்க. கட்டாத இது பழுதடைந்த கோவில் இது எல்லாமே அவங்க பார்த்து இவங்க நிறைய தொண்டு பண்ணிடலாம். இந்த மாதிரி எத்தனை எடுத்து வச்சிருக்கோம் எல்லா ஊர்களையும். என்ன நடக்குது? இதே தானே நடக்குது. இப்ப ரீசெண்டா கூட ஏதோ ஒரு ஊர்ல ஏரிக்குள்ளேயே சாமி உள்ளார போய் இங்க பாருங்க, 20 வருஷமா ஐயா ஒரு ஊர்ல ஒரு கோவில் புதஞ்ச நிலையில இருந்தது. அதை 15 வருஷமா பல முறை ட்ரை பண்ணி யாராலையும் எடுக்க முடியல. நான் போய் எடுத்தேன்னு சொல்ல வரல, ஆனா நான் போய் எல்லார்ட்டையும் பேசி எடுக்க வச்சேன். டைரக்டர் சமுத்திரகனி கூட இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா இவராலதான் அந்த கோயிலே வெளில வந்துச்சு. இவ்வளவு நான் வந்து சொன்னா உங்களுக்கு தெரியாதுன்னா நான் எதுவும் சொல்லல. இவருக்கு நேரம் வருங்கய்யா, நான் சொல்றேங்கய்யா, இன்னைக்கு சொல்றேன். என் பேர் சேதுபதி சரிங்களா. இன்னைக்கு இவருக்கு நேரம் வரும், இவருக்கு நான் எடுத்து வைக்கிறேன். உங்க ஊர்லயே தான் நான் சொல்றேன், உங்க மூலியமாவே நான் எடுத்து வச்சுட்டு போறேன். பாருங்க எல்லாம் ஐயா நீங்களே கூப்பிடுங்கய்யா. ஐயா இங்க பாருங்க, நான் ஒரே ஆளுதான் சரிங்களா. ஆனா நேத்து நான் பேசுறப்ப, அன்னைக்கு பேசுறப்ப பாதி பேர் இல்ல, இன்னைக்கு பாதி பேர் இருக்க, நாளைக்கு பேசுறப்ப யாரும் இருக்க பாதி பேர் இருக்க மாட்டாங்க. புரியுங்களா? நான் ஒவ்வொரு நாளும் வந்து பேசுறப்ப ஒவ்வொரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்துகிட்டு இருக்கு. அப்ப நான் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் புதுசா சொல்லி 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 இது வந்து சுத்தமா இதாகுது. ஐயா வாங்க, ஐயா வாங்க, போன ஆளு இறங்கி வரீங்க பாத்தீங்களா. வாங்க வாங்க ஐயா, செட்டு போட்டு ஓபன் தான்யா. ஆமாங்க ஐயா, கோயில் கட்டணும்னா சொல்லுங்க, உங்க ஊரோட சேர்த்து நீங்க கொஞ்சம் பண்ணுங்க, நான் பண்ணி தரேங்கிறேன். ஐயா அதுவும் பண்ணி தரேங்கய்யா. ஐயா நான் இங்க இருக்கேன், அதுல இருந்து பின் வாங்க மாட்டேயா. நான் பண்ணி தரேன், கோயில் கட்டி தரணும் மகள், நான் கட்டி தரேன். சும்மா எல்லாம் சொல்லல, பத்திரம் எடுத்துருவாங்க, எழுதி கொடுத்து நான் கட்டி ஆரம்பிக்கிறேன். அப்புறம் தெரியுது இல்ல, அவருக்கு கட்டினா 10க்கு 10 எல்லாம் கட்டி வைக்க கூடாது அவரை. ஐயா அவரை 10க்கு 10 எல்லாம் கட்டக்கூடாது. அவரை கட்டணும்னா அந்த ஊர் சொத்தையை வித்தாலும் பத்தாது. அவ்வளவு பெரிய கற்கோயில் கட்டணும் அவருக்கு, கோடி கணக்குல. புரியுதுங்களா? நம்மளாம் யாரும் ஒரு கோயில் கட்டுறதுக்கு. இன்னைக்கு நான் எடுத்து வைக்கிறேன், நாளைக்கு யாராவது கோயில் கட்ட வருவாங்கன்னு சொல்ல வரேன். பெரிய ஐயா உங்க பேரு? பெரிய கோயிலா இருக்கும் ஐயா. இதுல 3ல ஒரு பங்கு தான் சிவனோட. நான் இன்னைக்கு தான் உங்களை பாக்குறேன். உங்க பேரியா? பாத்துருக்க தம்பி, பேசிருக்க தம்பி. திருமானூர்ல நீ இப்ப மறந்துட்டு பேசுற. திருமானூர்லயா? மொட்டையடிக்க உனக்கு அடையாளம் தெரியல. நான் உன்னை பத்தி பாத்துருக்கேன். என்ன பத்தி பாத்துருக்கீங்களா? எங்க பாத்துருக்கீங்க? திருமானூர்ல பாத்து பேசிட்டு இருந்தேன் தம்பி. திருமானூர்லயா? தெரியல. தஞ்சாவூர் தான். உங்க மாமாவா? சொல்லுங்க சொல்லுங்க. தஞ்சாவூர்ல எந்த இதுல இருக்கீங்க? ஜிம் வச்சிருக்கேன். சுருட்டு பண்ணி கல்யாணம் பண்ண இருக்காங்க. ஆமா சுருட்டு பண்ணி கல்யாணம். ஆமா ஆமா அங்கதான் சரிங்களா. அதுக்கு எதிர்ப்பு அதுதான். அந்த வகாப் நகர் செகண்ட் சீட்டு தான் என் வீடு சரிங்களா. மெடிக்கல் காலேஜ்ல ஜிம் வச்சிருக்கேன். வேற பேசுங்கய்யா, பேசிட்டு ஒத்துழைங்க. உடன்பாடு ஊரோட கோப்பு. ஐயா உங்களுக்கு தான் வேணும். நான் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? நான் 4ல இருந்து வரமாட்டேன். இதை எடுத்து வைக்கிறதோட சரி. நான் நீங்களே கூப்பிட்டாலும் எனக்கு நேரம் இருக்கா, நான் வரமாட்டேன். ஆனா இதை எடுத்து வைக்கிற வரைக்கும் நாங்க வந்துட்டு தான் இருப்பேன். இப்ப பாருங்க, 17ஆம் தேதின்னு சொல்லி நான் காணொலி போட்டு 17ஆம் தேதி குருக்களை ரெடி பண்ணி சிவனடியார்கள் நீங்க எல்லாம் சொன்னதை வச்சுதான் நான் ரெடி பண்ணேன். கரெக்டா வந்துதா? 17ஆம் தேதி இவங்க எல்லாம் சொல்லது தானே வச்சு ஊர் கூட்டம் போட்டு தான் இன்னைக்கு ரெடி பண்ணோம். இன்னைக்கு அதே ஊர் கூட்டம் இன்னைக்கு வேணான்ட்டாங்க. நான் அன்னைக்கே என்ன சொன்னேன், எல்லாரையும் கூப்பிடுங்க. என்னன்னா எல்லாரையும் நானாவது வீட்டுக்கு வீடா போய் கேட்டிருப்பேன். ஒவ்வொரு வீடா எத்தனை வீடு இருக்கு, எல்லாரும் வீட்லயும் போய் நானே கேட்டு வந்திருப்பேன். ஐயா அதை எடுத்து வைக்கலாமா அப்படின்னு. ஐயா
பூதலூர்ல, தஞ்சாவூர் பூதலூர் தெரியுங்களாயா? அங்க ஒரு சிவலிங்கம் எடுத்து வைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா டீப்பு வெடிச்சிருச்சு. 2வது முறை வர்றப்ப டீசல் டீப்பு வெடிச்சிருச்சு. அவர் 3வது முறையும் வந்தாரு. ஏன் வந்தாரு? ஒன்றும் நடக்கலையே. அவருக்கு அப்படி ஆனாலும் அவர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு இதை கொடுத்ததே நீ தான் நினைச்சு வர்றாரு. புரியுதுங்களா? அவருக்கு ஒரு வாட்டி டீப்பு வெடிச்சிச்சு. சிவனடியார்கள் எடுத்து வைக்க வந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க காரே வந்து கவுந்து பாதி வாய்க்கால்ல நின்றுச்சு. அவங்க அதையும் தாண்டி அங்கெல்லாம் எடுத்து வச்சு இப்போ எடுத்து வச்சோம். யாருக்கும் எதுவும் நடக்கலைங்களையா? எல்லாரும் நல்லா இருக்கட்டும். நாங்க பேசுறோம். பேசிட்டு கூப்பிடுங்க ஜெகனையா, பேசிட்டு கூப்பிடுங்க. பேசுறீங்களா? என்னைக்கு அமாவாசை? 2ஆம் தேதி. தமிழா, நீங்களாம் யார் பக்கம்டா? ஏடா பயப்படுறீங்க? யார் பக்கம்டா நீங்களா? சரிவா, நல்லதுக்கு நான் கொடுப்பேன். யார் பக்கம்டா நீங்களா? கை தூக்க. யார் பக்கம்? நான் பண்றதெல்லாம் இவங்களுக்காக கிடையாது, சரியா? நான் பண்றதெல்லாம் இவங்களுக்காக கிடையாதுடா, உங்களுக்காக தான். நாளைக்கு நீங்க தான் கோயில் கட்ட போறீங்க, நீங்க தான் வணங்க போறீங்க. இவங்கெல்லாம் அவ்வளவுதான் வயசாயிடுச்சு, சரியா? பண்றதெல்லாம் உங்களுக்காக தான், புரியுதா இல்லையா? நாளைக்கு எடுத்து வச்சா சாமியை வணங்கி சாமி வழியில போகணும், தீவழியில போகாம, புரியுதா? வேணாம்டா, அதெல்லாம் வேணாம், சரியா? அன்பு தானே எல்லாமே, சரியா? ஓகே, ரொம்ப நன்றி. எல்லாரும் பேர் என்ன? உன் பேர் என்னடா? பார்க்கவே ஆசையா இருக்குடா, ஒரே செட்டா. சரி, இப்ப நடந்ததுமே நான் ஒரு வீடியோவா தான் போட போறேன். எல்லா ஊருக்காரங்களும் உங்களை ஆச்சரியமா பார்க்க போறாங்க எல்லாரையும். பேசிட்டு கூப்பிடுறீங்களா? பேசிட்டு கூப்பிடுறேன். அன்னைக்கு தான் கூட்டம், எல்லாம் நைட்டு வருவானுவா. ஏன்டா செய்யறதுனால நான் பேசிட்டு தான் இருக்கேன் அண்ணன்ட்ட. என்ன இன்னைக்கு போய் சுத்தம் பண்ண சொன்னேன். அதாவது நீங்க சுத்தம் பண்ணி திங்கக்கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி எடுத்து வைக்கிறது. அவரை ஆளு யாருமே வரமாட்டேன்ட்டாங்களா சுத்தம் பண்ண. இன்னைக்கு நானே வந்து சுத்தம் பண்ணி தரேன்னு சொல்லி தானே வந்தேன். அதுவும் வேணான்ட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? சரி, அப்ப மனசு மாறுது. அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும்? அன்னைக்கே எல்லாமே அதாங்க. அப்ப யாரோ தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் பயம் தாங்க. எங்க ஊரை பத்தெல்லாம் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சியா, ஒரு குழந்தை இருக்கு, 2 குழந்தை இருக்காங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு பையன் இருக்கு. அப்ப நீங்களே எப்படி கோயில் கட்டுவீங்க? அந்த இடத்துல கட்ட சொன்னா கட்டுவாங்க. எப்படி கட்டுவீங்க? அவன் வீட்டுல கட்டுவாங்க ஊருக்காரங்க. இப்ப அண்ணா மாத்தி கட்டணும்னா தான் பயப்படுவாங்க. வேப்ப மரத்தை வெட்ட ரெடியா இருக்கிறீங்க, ஆனா வந்து சாமி எடுத்து வைக்க ரெடியா இல்ல. அந்த மரத்தை தான் வெட்டக்கூடாது. எந்த காலத்துல நீங்க பாத்தீங்களா? யாராவது தெரியுமா? இப்ப நான் வீடியோல சொல்லிட்டு போவேன், இது வந்து வேற இடத்துல இருந்து வந்துச்சு, நான் அதை அப்படியே நம்பிடுவீங்க. கல்வெட்டு எதுவும் இருக்கா? நான் நம்புறேன், ஏத்துக்கிறேன். நீங்க சொன்னதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து எடுத்து வந்து வச்சிட்டாங்க, சரிங்களா? அப்ப இவர் இன்னும் நீங்க மேன்மைப்படுத்தணும் தானே? என்ன படுத்துனீங்க மேன்மை? 2ஆ உடச்சு வச்சிருக்கீங்க. வெள்ளைக்காரனே பயந்து கொண்டு வந்து எடுத்து வச்சது 2ஆ உடச்சு வச்சிருக்கீங்க. எங்க நீங்க மேன்மைப்படுத்துறீங்க? எல்லாம் உங்களுடைய மனசாட்சிக்காக என்ன பண்றீங்க? கொண்டு வந்து விளக்கேத்தி ஐயா சாமி நான் நல்லா இருக்கணும்னு போயிடுறீங்க, அவ்வளவுதான். அவர் நல்லா இருக்கணும் யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா இப்படி அவரை விட்டுருக்க மாட்டீங்க. கீழே விழுந்த மணிக்கே அவர் வாயில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கீங்க. குடிப்பாரா? அவரு குடிப்பாராமா? நான் பண்ணிக்கிட்டு அங்க இருக்க, நான் முயற்சி பண்றேன், நான் பண்ணியா காட்டுவேன், சரிங்களா? நான் அழுத்தி உங்க ஊர்ல இருந்தே சொல்ல, நான் பண்ணியா காட்டுவேன். வருவேன், திரும்ப வருவேன். ஊர்ல பேசுறப்ப எல்லாம் ஒத்துமையா பேசுங்க, இல்ல உங்களுக்கு தான் எல்லாம் வந்து சேரும். இப்படி எடுத்துங்க. அதை பண்ணலைன்னா உங்களுக்கு தான், யாரெல்லாம் சொன்னீங்களோ அவங்களுக்கு தான் வரும், சரியா? இது யாரெல்லாம் வேணாங்கிறீங்களா, எடுத்து வைக்க வேணாங்கிறீங்களா, அவங்களுக்கு தான் எல்லாம். அன்னைக்கு பாட்டி சொல்றாங்க எனக்கு ஏத்தாப்புல ரொம்ப ஈஸியா இருக்குப்பாங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க எனக்கு இது ஏத்தாப்புல ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்படி வாசல்ல இருந்ததுங்கிறாங்க. ஓ, உங்களுடைய லேண்ட்மார்க்கா அவரை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அடையாளத்துக்கு. ஐயா, நீங்க எல்லாம் எனக்கு உங்க மேல செம கோவையா. என்ன வயசாகுது உங்களுக்கு? நீங்க நேரம் முன்னாடி வந்து நிவாரணம் எடுத்து வைக்கிறத சொல்றது இல்ல? ஆமா, நான் அன்னைக்கு நான் எப்படி ஒரு நாள் வந்துட்டு போனா அவங்களையும் நான் கூட்டு வரேன். அவங்க எல்லாம் ஒரு இடத்துல வேலை பாக்குறவங்க. சிவனியர்கள்லாம் சோழனா பைய போட்டு போறவங்க கிடையாது, ஒரு காலேஜ்ல ஸ்கூல்ல வேலை பாக்குறவங்க. உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன் 14ஆம் தேதி லீவ் போட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வேலைக்கு எஸ்டிமேட்டுக்கு வேலை கொடுத்தாச்சு. இன்னைக்கு வந்து எல்லாரும் வேணாங்கிறீங்க, தெரியுமா? அதெல்லாம் பேசாதீங்க. அங்கெல்லாம் பேச, உங்க ஊர்ல என்ன நடக்குது அதை பேசுங்க. அதெல்லாம் வேணாங்கம்மா, அதெல்லாம் வேணாம். அம்மா, நான் என்ன பண்ணங்கிறதே விட்டுருங்க. நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? டெய்லி சாமி கும்பிடுறீங்க, அது நல்லதா? இன்னும் மொத்த ஊரையும் கூப்பிடுங்க, இன்னைக்கே வேணா பேசிட்டு போறேன்.
அவர் சொல்லுவாரா? அவருக்கு வாய் இருக்கா? மனசு தாமா காரணம் எல்லாத்துக்கும். ஆமா, அதெல்லாம் சும்மா இருங்க. சாமி வருது சும்மா இருந்து இந்த பாருங்க, நான் இதுக்குன்னே வெளில இருந்து ஒருத்தர் சொல்லியே கூட்டு வந்து காசு கொடுத்து அவரை மாத்தி வைங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அது எனக்கு தேவை கிடையாது. புரியுதுங்களா? மனசுதான். ஏய், அங்க பாரு, அவங்க அம்மா அப்பாவுக்கும் செல்லுல என்ன நடக்குதோ அவங்கள்ட்ட காட்டுங்க. புரியுதா? புரியுதாடா? செல்லுல நீங்க பாக்குறீங்கல்ல, அத வந்து உங்க அம்மாட்ட உங்க அப்பாட்ட எல்லாம் காட்டுங்க. இப்ப யாரு வேணாங்கிற? எல்லாம் உங்க அம்மா அப்பா தானே. அவரு சொல்லுவாரு, இப்ப எனக்கு சாமி ஆட தெரியாது, இல்லைன்னா நான் ஆடி சொல்லிடுவேன். எனக்கு பழக்கம் இல்ல. கூட்டம் போடுறதுல சொல்லுவாரு, பாத்துங்க. கீழே விழுந்தவர் வந்து என்ன தூக்குங்கயான்னு சொன்னாதான் தூக்குவீங்க. ஆனா நீங்க ஈவினிங் டைம்ல வாங்கினா எல்லாரும் ஒரு நான் இனிமேல் வந்து நீங்க பார்க்கலாம். என்னைக்கு இல்ல நான் ஏற்கனவே பாத்துட்டேன். உங்க கூட்டம் என்னைக்கு கொடுத்த சொல்லுங்க, நான் வரேன். அமாவாசை தானே, உங்களுக்கு போன் அடிங்க எனக்கு, சரிங்களா? சரி, வேற வழி இருந்தா போயிருவாங்க. வேற வழி இல்ல. வேற வழி இருக்கா? இதான் மெயின் ரோடு. நீங்க இவரை எடுத்து பாருங்க, தார் ரோடு வந்துருங்க. அதெல்லாம் தீட்டு கிடையாதுமா, அதெல்லாம் தீட்டு கிடையாது. மனுஷன் இருந்தா செத்தா அவனை அப்படித்தானே தூக்கிட்டு போகணும். அவர் தீட்டா நினைக்க முடியாது. தீட்டா நினைக்கிறதா நீங்க தான். இந்த பாருங்க எவ்வளவு அழகா ஜாலியா படுத்துட்டு சினிமா பாக்குறான். அவரை காட்டுறாங்க, அவங்க அம்மாவை கட்டு பாத்துங்க எவ்வளவு அழகா படுத்துக்கிட்டு 1 மணி நேரம் ஷோவா. நீங்க வயசானவங்க பூரா வந்திருக்கணும் நேரம் என் பக்கத்து. வயசு பசங்க வந்து நிக்கிறானுவோ. இப்பவும் சொல்றேன், இந்த சிவனை எடுத்து வைக்கிறதுலாம் உங்களுக்காக எல்லாம் கிடையாது, உங்களுக்காக யாருக்காகவும் கிடையாது. எல்லாம் இந்த மாதிரி வயசு பசங்க நாளைக்கு கெட்டு போயிடக்கூடாது. ஒரு கோயில் எடுத்து வச்சா 4 பயில போய் அந்த கோயில்ல நிப்பானுவோ, 4 நல்ல பழக்கத்தை கத்துப்பாங்கதான். புரியுதுங்களா? இப்படியே விட்டீங்கன்னா வெளியில இருக்கிற எல்லா பழக்கமும் உங்க ஊருக்குள்ள வந்துடும். டெய்லி விளக்கு போறீங்க, அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. நடக்க கூடாது இல்ல, சாமியை நடந்து போய் பார்க்க கூடாது. வாசல்லே வச்சு விளக்கு ஏற்றி வாசல்லே வச்சு தீபம் வச்சு ஏத்தணும். அவர் சொல்லணும். கூப்பிடுறீங்களா? சரி பாத்துங்க. இப்படிதான் வந்து இப்படிதான் இந்த ஊர் மட்டும் கிடையாது, நமக்கு இது புதுசே கிடையாது. ஆனா இதே மாதிரிதான் வந்து எல்லா ஊர்கள்லயும் இருக்கிறாங்க. இது அவங்களுடைய தவறு, ஆனா தவறு கிடையாது. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரி சிவலிங்கம் இருந்ததுன்னா அவருக்கு எடுத்து வச்சு வழிபாடு பண்ணணும். அவருக்கு ஒரு மேற்கூரை அமைக்கணும். இவர் எந்த நிலையில இருக்காரு பாருங்க. யாரோ வெள்ளைக்காரன் கூட ஆத்துல இருந்து நல்லபடியா எடுத்து வந்து இங்க வச்சிருக்கான். ஆனா இவங்க இப்ப எத்தனை வருஷம் யாருக்கு உடஞ்சு? யாராவது கவலைப்பட்டீங்களா? ஏன் கவலைப்படலைங்கயா? அதை கேட்டா யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேறேன். சாமி அப்பெல்லாம் யாரையும் எதுவும் கேட்கல. இல்ல இவள உண்மையிலே அண்ணன் தான் முழு. இப்ப இவர் இருக்கிறனாலதான் நான் வந்தேன். அவர்கிட்ட கேட்டே அவருக்கு நீங்க ஒத்துழைக்கணும்ல. முன்னாடி நிக்கிறேன். மஞ்சள் ட்ரெஸ் போட்ட நீங்க பண்ணுங்கிறீங்க, சிவப்பு போட்ட ட்ரெஸ் போட்ட அம்மா பண்ண வேணாங்கிறாங்க. என்ன சொல்லுங்க? இதுல முக்கியம் என்ன தெரியுங்களா? ஊர் ஒத்துழைப்பு. நாளைக்கு ஊர்ல ஈகோ இருக்க கூடாது. சொல்லியாச்சுமா, சொல்லிட்டு அந்த இடம் சுத்தம் பண்ணா சொல்லியாச்சு. வேணாங்கிறாங்க. சாமி இந்த சிவன் இங்கதான் இருப்பாரு, என்ன செஞ்சாங்க. நான் தான் ₹1 செலவு பண்ணாலும் நான் எடுத்துக்கிறேன்ட்டேனே. இல்ல அது தெரியுது, ஊர் ஃபுல்லா கோயில் கட்டி வச்சிருக்கீங்க, அது தெரியுது. உங்க வயலே வந்துருச்சா? அதான் அதான் அதான். நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? நீங்க ஓகேவா? இப்ப நீங்களும் அதுக்குள்ள தானே இருக்கீங்க. ஐயா அவரு கூட நீங்க அந்த பெரியவர் எங்கயா? அவரு கூட நீங்க ஓகே சொன்னாரியா? அவரு கூட அன்னைக்கு ஓகே சொன்னாரு, எடுத்து வைக்கிறோம் வாப்பான்னு. நான் இப்ப சொல்லவே இல்லையே, நீங்க தான் அப்படி சொல்லிட்டு மனசுல வச்சுக்கிட்டு அப்படி வச்சு போட்டு வச்சிருக்கீங்க. இப்ப நான் எப்படி தெரியுங்களா? இப்ப இவர் இருக்காருன்னா எனக்கு மனசுல தோணும், ஐயா நான் வந்து உண்மையிலே சொல்றேன், எனக்கு ஆன்மீகம் எல்லாம் கிடையாது. புரியுங்களா? நான் கையெடுத்து சாமி எப்ப கும்பிட்டேன்னு எனக்கே தெரியாது. பொட்டும் வைக்க நீங்க கும்பிடுவீங்க. ஆனா நான் வந்து சாமி கும்பிடுறேன். எனக்கு சாமி கும்பிடுறது எதுக்கு? உங்க நல்லதுக்கு. கரெக்டா? மனசாட்சி கும்பிடுறோம். ஆனா நான் எப்படி தெரியுங்களா? அவருக்கு என்ன பண்ணலாம்? அவரு இப்ப ஒருத்தர்கிட்ட நீங்க போறீங்க அப்படின்னா அவர் நல்லா இருந்தானே உங்களை பார்த்துப்பாரு. நீங்க மட்டுமே நல்லா இருக்கணும். நல்லா இப்ப இவர்கிட்ட இந்த நிலையிலயும் அவர்கிட்ட போயிட்டு எல்லாரும் எனக்கு வேணும்னு வேண்டுறீங்களே, இதெல்லாம் வந்து நல்லா இருக்கா?
அவர் இப்படி ரெண்டா உடைச்சு வச்சு இந்த நிலையிலேயே அவருக்கு வந்து எனக்கு எல்லாம் கொடு எனக்கு எல்லாம் கொடுன்னு எல்லாம் தனித்தனியா வெட்டுறீங்களே. பணம் காசு அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட அதுதான் சந்தோஷம் இருந்தா பணம் காசு அதுதானே எல்லாம் கேட்கறேன். ஏமா நீங்க என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்க நீங்க? நல்லா வை பணம் எப்படி வைப்பாரு? நல்லா வைனா எப்படி வை? நல்லா வைனா காசு பணம் தான் நல்லா இருக்க முடியும். உடம்பு நல்லா எல்லாம் எல்லாம் ஒண்ணுதானே. அண்ணா வரேண்ணே பாப்போம். இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. நன்றி. என்ன தம்பி போமா அண்ணா வரேன். பாத்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ சின்ன பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல நமக்கு வந்து சப்போர்ட். நீங்க பயப்படாதீங்க, நான் வந்து எங்கேயும் போய் எடுத்து ஒட்ட போறது இல்லை. வரேன் பாருங்க. ஸோ இவ்வளோ பசங்களுக்காக தாங்க நம்ம பண்றது. நான் ஓப்பனா சொல்றேன், இந்த பெரியவங்களுக்காகலாம் நான் எடுத்து பண்ணல. இவங்கெல்லாம் வந்து வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. நான் பண்றது வந்து என்னுடைய முழு சேவையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பசங்களுக்கு மட்டும்தான். முழுக்க இவங்களுக்காக மட்டும்தான் வந்து என்னோட வேலை வந்து நடக்குது. இவங்களுக்காக இன்னமும் வந்து நான் வந்துகிட்டு தான் இருப்பேன். இந்த ஊருக்கு என்னதான் வந்தாலும் நான் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருப்பேன். என்னால முடிஞ்சதை பாருங்க இவருக்கு நம்ம பண்ணி ஆகணும். இப்படி ரெண்டா உடைச்சு வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு தப்பா தெரியல. ஆனா வந்து இவரை வேற இடத்துல எடுத்து வச்சு வணங்கணுங்கிறது உங்களுக்கு தப்பா தெரியுது. ஏன்னா இவர் இந்த இடத்துல வச்சு பண்றதுக்கும் இட வசதி கிடையாது. பாருங்க ரோடு எப்படி இருக்கு. இந்த ரோட்ல ஷெட்டு போட்டோம்னா நாளைக்கு ஒரு வண்டி போறப்ப அவர் தொந்தரவா தெரிவார். இவருக்கு என்ன பண்றாங்க, இடத்த ஒதுக்கி வைக்கிறாங்க, இடத்த ஒதுக்கி கொடுக்குறாங்க. அப்படி ஒதுக்கி கடவுளுக்கு நம்ம கொடுக்கலாமாங்கிறத நீங்களே சொல்லுங்க. நன்றி.